வணக்கம் நண்பர்களே. அது மாவட்ட நீதித்துறை வேலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பேர் இன்னமும் படிக்க தொடங்காமல் தான் இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் ஒரு ஒரு மனக்குழப்பம் என்னன்னா, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை கண்ணில் பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம், ஏன்னா நம்ம சரியாக பண்ணாமல் தவறாக பண்ணாமல் நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேங்க. அதாவது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, ப்ராப்பராக அப்ளை பண்ணாதவங்க. ப்ராப்பராக அப்ளை பண்ணாங்கன்னா அப்ளை பண்ணும்போது பாதியில் விட்டுட்டு வந்தவங்க, அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாதவங்க, ரெண்டாவது. மூணாவது அப்ளிகேஷன் டேட்டை முடிஞ்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் இந்த கேட்டகரி உள்ளவங்களை மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நான் அப்ளிகேஷனில் சின்ன சின்ன தவறு பண்ணியிருக்கேங்க. கம்மா போட்டு விட்டுட்டேன், புள்ளி வைக்க விட்டுட்டேன், சிலர் பெர்சன்டேஜ் தவறாக கொடுத்துட்டேன். அவங்களுக்கு எல்லாமே கால் டிக்கெட் வரும். ஓகேங்களா? அது எப்போ நீங்கள் அது அது பண்ண அவங்க வெரிஃபை பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் அது பார்ப்பாங்க. மற்றபடி அப்ளிகேஷன் பாதியில் விட்டவங்க, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாதவங்க, சொன்ன டேட்டுக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்க, இவங்க மட்டும்தான் ரிஜெக்ஷன் வருவாங்க. மற்ற எல்லாருக்கும் கால் டிக்கெட் வரும். அதனால நீங்கள் தெம்பாக நம்பிக்கையோட படிக்கலாம். சரிங்க, நான் இது வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்கலை, இனிமேல் படித்தா பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது அந்த அலுவலக உதவியாளர், அது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாலஜி, தூய்மை பணியாளர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் 8ஆம் வகுப்பு தரம் தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு 20 நாள் கொடுத்தா கூட அழகாக நீங்கள் வேலையை வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு 20 நாள் கூட போதுங்க படிக்கிறதுக்கு. சரிங்களா? ரொம்பலாம் நீங்கள் மெனக்கிட வேண்டாம். அது தமிழுக்கு என்ன 50 மதிப்பெண் கேட்குறாங்க. நீங்கள் தமிழுக்கு 6 to 8, 6 to 8னா இப்போ 6ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா 9 இயல் இருக்கும், 7க்கு 9 இயல், 8க்கு 9 இயல், சரிங்களா? மொத்தம் 27 இயல் வருது. சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு இயல் படித்தா கூட நீங்கள் ஒரு மாதத்தில் தமிழ் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை, செப்டம்பர் 14 அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, வச்சா செப்டம்பர் எண்டு இல்லை அக்டோபரில் வைக்க முடியும். அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு மாதம் இன்னும் நல்லா டைம் கிடைக்குது. ஓகேவா? இந்த ஒரு மாதத்துலேயே நீங்கள் பர்ஃபெக்டாக படித்தா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் படித்தா கூட நீங்கள் வேலை வாங்கிடலாம். ஓகேவா? டெய்லி ஒரு வேலையை தினசரி தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க, ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரமாக டெய்லி படிக்கிறீங்க, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் நல்ல மார்க் எடுத்துகிட்டு அடுத்த லெவலுக்கு போய் வேலையை வாங்கிடலாம். சரிங்களா? இப்போ தமிழில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் 6 to 8 படித்தா போதும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாலஜிக்கு என்ன படிக்கிறாங்கன்னா, அது அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, உணவு சமைக்கும் முறைகள், உணவு பரிமாறி முறைகள், நீர் பாதுகாப்பு, சுகாதாரம் அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் எல்லாமே 4, 5, 6 ஸ்கூல் புக்கில் 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு இந்த மாதிரி சயின்ஸ் பாட புத்தகத்தில் நிறைய கவர் ஆகிருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நம்மகிட்ட நிறைய கிளாஸஸ் எடுத்து அதோட பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு 6, 5 அப்புறம் 4ஆம் வகுப்புலாம் எடுத்து நம்ம கிளாஸஸ் எடுத்துருப்போம். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்தா போதும். ஏங்க, இது பழைய கொஸ்டின் பார்க்கும்போது இந்த உணவு பராமரிப்போ, வீட்டு பராமரிப்போ, தோட்டக்கலையோ, நீர் பாதுகாப்போ, சுகாதாரத்துலையோ ரொம்ப கம்மியாக தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2021 ஓஏ வைக்கும் போது மொத்தமே 50 மதிப்பெண்ணுக்கு தான் வச்சாங்க. அதில் 20 தமிழுக்கு போயிடுச்சு, ரிமைனிங் 30 ஜிகே. அது ஜிகே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5ஆவது பையனை விட்டால் கூட அதை அட்டன் பண்ணிடலாம். அந்த அளவு ஈஸியாக தான் கேட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு மொத்த மதிப்பெண் 100, தமிழ் மட்டும் 50, ஜிஎஸ்க்கு 50 அப்படின்னால கடந்த இப்போ நிறையா கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். அதனால நீங்கள் புக் பேக் ஒன்வேர்டு ஜிஎஸ்க்கு 6 to 8, சயின்ஸு கொஞ்சம் புக் பேக் ஒன்வேர்டு, அப்புறம் 6 to 8 சோசியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் 4, 5, 6 இதில் சயின்ஸு, சோசியல் இது எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாலே அழகா 100க்கு 100 கூட நீங்கள் மார்க் எடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வேலை பார்த்துக்கிட்டோம் இல்லை அப்படிலாம் படிக்க முடியாது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஷார்ட் டூரேஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம் டேட் ரொம்ப தள்ளி போனால் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படித்தா போதுமானதான். இல்லை எக்ஸாம் டேட் இந்த செப்டம்பர் 2 அக்டோபர் 1 வைக்கிறாங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் படித்தா மட்டும்தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்.
ஓகேவா, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 மதிப்பெண்ணில் குறைஞ்ச 20 மதிப்பெண் வந்து இந்த தோட்டக்கலை உபகரண கையாளுதல், நீர் பாதுகாப்பு, சுகாதாரம், சமைக்கும் முறைகள் அதுன்னு கேட்கலாம். மீதி 30 மார்க் வந்து அப்புறம் ஜிஎஸ் புக் பேக் ஒன்வேர்டு, கரண்ட் அஃபேர்ஸு, பேசிக்காக வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி யாரு, உயர் நீதிமன்ற நீதிபதி யாரு, அவங்களோட ஓய்வு பெறும் வயது என்ன, இது வந்து கேட்கலாம். ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, டபிள்யூஹெச்ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, சில அடிப்படையான விஷயங்களை ரிப்பீட்டடா. இப்போ சார்க்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்குல்ல அதோட தலைமை வந்து எங்க இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு, அது எந்த நாடு தலைமை வைக்குது, இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடா. கவர்னர் யாரு, இப்போ தலைமை செயலர் வந்து இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்காங்க, தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு அடிப்படையான விஷயங்களை நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய வீடியோவும் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட்டே இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக ஃபுல் மார்க் வாங்கியிருப்பாங்க. அப்பாயின்மெண்ட்ஸுக்கு இன்னும் நாளைக்கு வந்து இன்னொரு அப்டேட்டடாகவும் ஒரு வீடியோ போட போகிறேன், புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அது 1 மந்த் போதுங்க. சரி, புதுசாக படிக்க ஆரம்பனுக்கு இந்த 1 மந்த் போதும். அழகாக வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்து ப்ராக்டிக்கல் போயிடலாம். ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு 70 மதிப்பெண் கொடுக்குறாங்க, இன்டர்வியூக்கு மொத்தம் 30 மதிப்பெண். சரிங்களா, ஸோ வந்து ரிட்டன் கிளியர் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிளியர் பண்ணோம்னா ஒரு குரூப்பாக ஒரு ஃபார்ம் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரிட்டன் இருந்தது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் கிடையாது, ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்முடைய கைடன்ஸ் இருக்கும். சரிங்களா, அதனால் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 10th லெவலில் என்னங்க பண்ணுறது, 10th லெவலில் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்தா போடுங்க. ஏன்னா 1 மாதங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டான டைம் தான். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் படிச்சுட்டு, அதாவது தமிழுக்கு 50 மதிப்பெண் 6 to 10 நீங்கள் கம்பல்சரி நல்லா படிச்சு ஆகணும். ஏன்னா உங்களுக்கு தமிழ் மதிப்பெண்ணும் அவங்க ரேங்கிங் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால் தமிழில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் 120 ஒரு ஹெவியான தான். ஜிஎஸ் 120னால ஒரு 30 மதிப்பெண் வந்து அரௌண்ட் வந்து மேக்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா 100 மதிப்பெண்ணுக்கே டிஎன்பிசிக்கு 25 கேட்குறாங்க. அப்போ வந்து 120னா குறைஞ்சது 30 மதிப்பெண் மேக்ஸ். இதில் சிம்பிள் மேக்ஸ் ஒரு 10-15 வந்துடும். சரிங்களா, அதனால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வட்டம் வந்து சயின்ஸு கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஏன்னா அந்த பாண்டிச்சேரிக்கு அப்புறம் முன்னாடி ஹைகோர்ட் இருந்துச்சுல, அதில் வந்து சயின்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதனால இந்த ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் சயின்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியில் கூட அவ்வளோவா கேட்கல, சயின்ஸில் கொஞ்சம் நிறையவே கேட்டிருந்தேன். குறிப்பாக வந்து டிசீஸு, அந்த விட்டமினில் ஏற்படுற குறைபாடு அது கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அழகு என்ன, மின்னோட்டத்தின் அழகு என்ன, ஒளிச்செறிவின் அழகு என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் இன்வென்ஷன் அது கண்டுபிடிச்சவங்க யாரு, ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது. அதனால சயின்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது 10th லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நிறைய பேர் கேட்கறதுனால இன்னொரு டெஸ்ட் பேஜ். ஸோ ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது பழைய டெஸ்ட் பேஜே பண்ணலாம். இல்லை புதுசாக வந்து நான் வந்து கொஞ்சம் டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாருக்கும் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 25லேருந்து ஒரு நியூ ஷெடியூலே போட்டு தரேன். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பழசாக இருக்கிறவங்களும் அதே ஷெடியூலில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக வந்து நான் ஜாயின் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 25லேருந்து ஒரு ஷெடியூல் போட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், யூடியூப்ல கிளாஸ் இருக்கிற பிடிஎஃப் இது எல்லாமே வந்துடும். வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து தேர்வு வந்து எப்போ வேணால் இருக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பின்படி செப்டம்பர் எண்டு அக்டோபரில் தான் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா செப்டம்பர் 1st வீக் வந்து டைப்பிஸ்ட் எக்ஸாம் இருக்குது, செப்டம்பர் 14 வந்து குரூப் 2 இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். முதல்ல வந்து ரெஜிஸ்டர் லிஸ்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு 10 daysல நம்ம எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் லிஸ்ட் கொடுத்த அடுத்த நாளே கால் டிக்கெட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. கால் டிக்கெட் இஷ்யூலேருந்து ஒரு 10 நாள் 12 நாள் வந்து எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, நமக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி அப்படின்னா ஸோ ஓஏ ஒரு கேட்டகரிங்க, டிரைவர் அது ஒரு கேட்டகரி, 10th லெவலில் ஃபெயிலிங் ஜார்ஜ் எக்ஸாமினர் அது ஒரு கேட்டகரி, அப்புறம் வந்து வாட்ச்மேன் மசால்ஜி இது ஒரு கேட்டகரி. இந்த 4 கேட்டகரிக்கு 4 டிஃபரெண்ட் டேட்ல எக்ஸாம் நடக்கும். சரிங்களா, அப்போ வந்து 2 சாட்டர்டே சண்டே நடக்கலாம். ஓகேவா, ஆனால் ஒரே சாட்டர்டே சண்டே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்டில் ஒரு சாட்டர்டே சண்டே, அக்டோபர் 1st வீக்ல ஒரு சாட்டர்டே சண்டே நடக்கலாம்.
இல்லை அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் சாட்டர்டே சண்டே அக்டோபர் செகண்ட் வீக்கில் ஒரு சாட்டர்டே சண்டே இருக்கலாம். அப்படி தான் வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இப்போ வந்து நினைச்சிருந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓரளவுக்கு நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. நாம பாரத் எக்ஸாம் அகாடமியும் உங்களுக்கு கைடன்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஏற்கனவே நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய மெட்டீரியல் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க படித்து முடிச்சாங்க, எக்ஸ்ட்ராவும் படிக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதே போல் வந்து நீங்களும் செக் பண்ணி படிக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம்னாங்க அந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தலைவனும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.